ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லேர்னிங். ஸோ நம்ம சேனலில் இன்றைக்கி வந்து 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டென்சஸ் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ டென்சஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து எப்படி வரும் அப்படின்ற ஒரு ஜென்ரல் எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் நம்ம வந்து ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் 6th 7th 8th 9th எல்லாத்துலேயுமே டென்சஸ் பார்த்துட்டோம். 8th வந்து கீவேர்ட்ஸ்லாம் வந்து எந்த கீவேர்ட் வந்தால் என்ன டென்ஸு அப்படிங்கிற மாதிரியும் 9thலேயும் நிறைய எக்ஸாம்பிள்ஸோட பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட். ஸோ 10th 11th 12th முடிச்சிட்டோம்னா டென்சஸ் வந்து முடிஞ்சிடும். ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசென்ட். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி சிம்பிள் ப்ரெசென்ட்க்கு நிறைய டைம் சொல்லிட்டோம், அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம். ஓகேவா? ஓகே. ஸோ சிம்பிள் ப்ரெசென்ட் எப்போல்லாம் வரும் அப்படின்னா யூனிவர்சல் ட்ரூத் அப்படின்னா மூன் இஸ் ஒயிட் அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி வருது. மில்க் இஸ் ஒயிட் அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் ஃபேக்ட்ஸு, கஸ்டம்ஸு, ஹேபிச்சுவல், டெய்லி நான் காஃபி குடிப்பேன், டெய்லி நான் டீ குடிக்குவேன் அப்படின்னு சொல்கிறது. ரொட்டீனாக நம்ம பண்ணுற ஒரு விஷயங்கள், பெர்மனன்ட் ஸ்டேட்டு, எக்ஸ்க்ளமேட்ரி, ஒரு ஆச்சரியமான விஷயங்கள், அந்த மாதிரியெல்லாம் சொல்லும்போது நம்ம வந்து என்ன பண்ணுறோம், சிம்பிள் ப்ரெசென்ட் தான் யூஸ் பண்ணுறோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சபார்டினேட் கிளாஸ் வரும் இல்லையா. ஸோ சபார்டினேட் கிளாஸ் நமக்கு தெரியும், 2 கிளாஸ் இருக்கும் இல்லையா, மெயின் கிளாஸ், சபார்டினேட் கிளாஸ்ன்னு. ஸோ அதில் சபார்டினேட் கிளாஸ் வந்து வரும்போது அதில் பிகினிங்கில் வந்து இஃப் வச்சு வென் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் சிம்பிள் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்புறம் இம்பரேட்டிவ் சென்டென்சஸ், அப்புறம் பிளான்டு ஃபியூச்சர் ஆக்ஷன் ஒரு சீரீஸ் ஆஃப் ஆக்ஷன், ரன்னிங் கமெண்ட்ரிஸ் தான் கொடுப்பாங்களா அந்த கிரிக்கெட்டில், அந்த டென்னிஸ், இந்த மாதிரி ஏதாவது விளையாடும் போது ரன்னிங் கமெண்ட்ரிஸ் நிறைய இடத்துல கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இதிலெல்லாம் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் தான் யூஸ் பண்ணுவோம். இன்ட்ரடியூஸ் கொட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது. ஓகேவா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா மகாத்மா காந்தி சேஸ் பி த சேஞ்ச் யூ வாண்ட் டு see in the world அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் என்னது, ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட். சேஸ் அப்படிங்கிறது ஓகேவா. ஸோ கொட்டேஷன் பி த சேஞ்ச் யூ வாண்ட் டு see in the world. ஓகேவா? காந்தி சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம பழசில் போட்டக்கூடாது, பாஸ்டில் போட்டக்கூடாது காந்தி பிள்ளைன்னு. ஸோ கொட்டேஷன் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூவஸ். ஓகேவா? ஸோ கண்டினியூவஸ் அப்படிங்கிறது நவ், இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற அந்த விஷயம் தான் ப்ரெசன்ட் கண்டினியூவஸ். பவுல் இஸ் லேர்னிங் இங்கிலீஷ். சரியா? ஸோ இது வந்து அவன் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு இருக்கிறான், அதுக்காக அவன் கிளாஸ் கூட போகலாம். ஆனால் டெய்லி கிளாஸ் போனால் அப்படி கிடையாது, வீக்லி ட்வைஸ் போனாலும் அவன் என்ன அர்த்தம், அது கற்றுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். பவுல் இஸ் லேர்னிங் இங்கிலீஷ். சுமித்ரா இஸ் ஆல்வேஸ் ஆஸ்கிங் கொஷின். சுமித்ரா வந்து எப்போ பாரு கொஷின் கேட்டுகிட்டே இருக்கா அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ சி, ஸ்மெல், ஹியர், டேஸ்ட், நோ, அண்டர்ஸ்டாண்ட், ஹேட், லைக், வாண்ட், விஷம். ஸோ இதெல்லாமே இந்த மாதிரியான இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் எதில் வராது, ப்ரெசன்ட் கண்டினியூஸ். அதாவது ஒரு கண்டினியூஸ் ஆக்ஷனில் ஐ எம் சீயிங், ஸ்மெல்லிங், ஹியரிங் அப்படின்னு, அதாவது நம்ம சென்சஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த ஐம்புலன்கள் அதை சொல்கிறோம் இல்லையா, முகர்றது, கேட்குறது, பார்க்குறது, இந்த மாதிரி விஷயம் வராது. திங்க் பண்ணுறேன், யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன், ஐம் திங்கிங் அப்படிங்க அந்த மாதிரி. இது ஹேட்டு, லைக்கிங்கு, வாண்டிங் அப்படிலாம் நம்ம சொல்ல மாட்டோம். விஷிங் இதெல்லாம் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸில் வராது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பாட் த எரர்ஸ்லாம் ஏதாவது கொடுத்தாங்கன்னா இது நமக்கு யூஸ் ஆகும். அடுத்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். பரணி ஹேஸ் கால்டு தி ஃபயர் மேன் அண்ட் தே ஆர் ஆன் தேர் வே. அதாவது இது வந்து ஒரு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஆல்ரெடி என்ன பண்ணிட்டா, கால் பண்ணிட்டா பரணி. அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, வந்துட்டுருக்காங்க. ஜஸ்ட் இப்போ தான் கால் பண்ணால் ஸோ அவங்க வந்துட்டுருக்குறாங்க. ஓகேவா? ஷி ஹாஸ் லிவ்ட் இன் திஸ் ஹவுஸ் ஃபார் 5 years. ஸோ இந்த மாதிரி ஃபார், சின்ஸ் இதெல்லாம் வந்துச்சுன்னா அது வந்து என்னவாக இருக்கும், ஒரு பர்ஃபெக்டாக தான் இருக்கணும். ஓகேவா? பர்ஃபெக்ட் ஆர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்லேயே அது வரும். ஓகேவா? ஓகே. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 5 வருஷமாக அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த வீட்டில் வாழ்ந்து வந்தாங்க அப்படின்னு சொல்கிறது தான். இப்போ தான் ஜஸ்ட் எதுவும் வெக்கேட் பண்ணியிருப்பாங்களா இருக்கும், அதான் சொல்லுவாங்க 5 வருஷமாக வாழ்ந்துட்டு இப்போ தான் வெக்கேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். நாட் யூஸ் அட்வர்ப் ஆஃப் டைம். ஃபாதர் ஹஸ் ரிட்டன் ஃப்ரம் வேலூர். அதாவது பர்ஃபெக்டில் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா டைம், அட்வர்ப் ஆஃப் டைம் வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணவே கூடாது. ஓகேவா? அதாவது இப்போ வந்து ஃபாதர் டேஷ் ரிட்டன் ஃப்ரம் வேலூர், ரிட்டன் அந்த ப்ராக்கெட்டில் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ரிட்டன் ஃப்ரம் வேலூர் எஸ்டர்டே அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபாதர் ரிட்டன்டு ஃப்ரம் வேலூர் அப்படின்னு தான் நம்ம அங்கே போடணும். இங்கே டேவோ ஒரு டைமோ எதுவும் பர்டிகுலராக கொடுக்காத இந்த சினாரியோவில் ஃபாதர் ஹேஸ் ரிட்டர்ன்டு அப்படின்னு தான் வரணும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். ஓகேவா? ஷி ஹேஸ் பீன் ஸ்டடியிங் சின்ஸ் மார்னிங். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா காலையிலேருந்து படிச்சுட்ருக்குறான். ஓகே. ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ், காலையில் இருந்தே படிச்சுட்ருக்குறா அப்படிங்கிறதும். ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஆன் திஸ் ப்ராஜெக்ட் ஃபார் 5 hours அண்ட் ஐ எம் டயர்ட் நவ். ஓகேவா? ஸோ என்னென்னா
நான் 5 வருஷமா 5 மணி நேரமா இந்த ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இப்போ எனக்கு எப்படி இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்கு. ஷி ஹேஸ் பீன் ஸ்டடியிங் சின்ஸ் மார்னிங். காலையில் இருந்தே படிச்சுக்கிட்டு இருக்கிறா சின்ஸ். ஸோ இதெல்லாம் இப்படிலாம் வந்துச்சுன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக இருக்கும். ஐ ஹேவ் பீன் ஒர்க்கிங் ஆன் திஸ் ப்ராஜெக்ட் ஃபார் 5 hours அண்ட் ஐ எம் டயர்ட் நவ். காலையிலேருந்து 5 மணி நேரமாக நான் வேலை பார்த்துட்ருக்கேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்கிறேன் இல்லையா. ஸோ தான் இந்த ஆக்ஷன் வந்து என்னது, காலையிலே ஸ்டார்ட் பண்ணிட்டோம், பட் ஸ்டில் இட் இஸ் கண்டினியூவிங். அதனால தான் இது என்னது, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அடுத்து சரவணன் ஆல்வேஸ் கோஸ் ஃபார் அ வாக் இன் த மார்னிங். ஸோ அது வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ இது பார்க்க போகிறது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ். சரியா, ஆல்வேஸ் அப்படின்னா டெய்லி போகிறான் அப்படிங்கிறதுனால தான் அது ஆல்வேஸ் கோஸ் ஃபார் அ வாக் இன் த மார்னிங். வி ஹாவ் கேதர்ட் ஹியர் ஃபார் அ மீட்டிங் அண்ட் யர் சேர்பர்சன் இஸ் எட் டு அரைவ். சரியா, ஸோ சேர்பர்சன் அந்த எட் அப்படிங்கிறதான் கீவேர்ட். நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிட்டோம், கேதர் ஆகிட்டோம், இன்னும் சேர்பர்சன் இன்னும் வரலப்பா, நம்ம இப்போ தான் கேதர் ஆனோம், எல்லோரும் வரல அப்படிங்கிறது தான் ஹாவ் பர்ஃபெக்ட் வந்து அங்கே போடுறோம். அருண் ஹஸ் eagerly been waiting to meet her friends since morning. அருண் வந்து காலையில் இருந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க, வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அருண் ஹாஸ் eagerly been waiting. ஓகேவா, ஸோ வெயிட் பண்ணிட்டே இருக்காரு காலையில் இருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக. ஷிபா இஸ் மூவிங் டு எ நியூ ஹவுஸ் நெக்ஸ்ட் வீக். ஷிபா வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களோட நியூ ஹவுஸ்க்கு மூவ் ஆகுறாங்க. எப்போ, அடுத்த வாரம். ஓகேவா, நெக்ஸ்ட் வீக்குன்றனால அது என்னது, இஸ் மூவிங் அப்படின்னு நம்ம கண்டினியூஸில் வந்து போடுறோம். நசிரா அட்டென்ஸ் மியூசிக் கிளாஸ் ரெகுலர்லி ஆல்வேஸ் இதெல்லாமே என்ன வரும், சிம்பிள் ப்ரெசன்ட். ஸோ அட்டென்ஸ் மியூசிக் கிளாஸ் ரெகுலர்லி. இலக்கியா அண்ட் ஆதிரா என்ஜாய் ஈச் அதர்ஸ் கம்பெனி வெரி மச். ஸோ இலக்கியா அண்ட் ஆதிராங்கிறது ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தவங்களோட கம்பெனி இன்னொருத்தவங்க ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ இலக்கியா அண்ட் ஆதிரா என்ஜாய், ரெண்டு பேர் இருக்கனால இங்கே என்ஜாய் போடுறோம். இதுவே இலக்கியா அப்படின்னு ஒரு பேர் மட்டும் இருந்துச்சுன்னா என்ஜாய்ஸ்னு போட்டிருப்போம். சரியா, மணி ஹேஸ் பீன் ஒர்க்கிங் இன் திஸ் ஸ்கூல் ஃபார் 5 years. மணி வந்து எவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க, ஃபார் 5 years, 5 வருஷமாக மணி வந்து இங்கே ஒர்க் பண்ணிருக்காங்க. இட் இஸ் போரிங் அவுட் சைட் நவ். இப்போ நவ் அப்படிங்கும் போது இது என்ன வரும், கண்டினியூஸில் வருது. ஸோ வெளியில் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. ஓகேவா, அதான் இருக்கான அர்த்தம். அடுத்து வந்து பாஸ்ட் டென்ஸ். ஸோ பாஸ்ட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, when the meeting ended staff members came out. அதாவது இந்த பாஸ்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இது சீரீஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸாக இருக்கும். அதாவது 2 ஆக்ஷன் இருக்கும், ரெண்டுமே பார்த்தோன்னா ஒன்னோட விளைவாக இன்னொன்று வந்து இருக்கும். அதான் ஓகேவா, ஃபஸ்ட் ஆக்ஷன் லீட்ஸ் இன்ஸ்டன்ட்லி டு செகண்ட் ஆக்ஷன்ஸ். அது வந்து பார்த்தோன்னா மீட்டிங் முடிஞ்சிச்சு, ஸ்டாஃப் மெம்பர்ஸ் வெளியே வந்தாங்க. கரெக்டாக, ஸோ இது வந்து எப்படி இருக்குது, ஒரு சீரீஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸாக இருக்குது. பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் டு எக்ஸ்பிரஸ் அன் ஆக்ஷன் தட் வாஸ் இன் ப்ராக்ரஸ் இன் த பாஸ்ட். ஷி வாஸ் குக்கிங் வென் த கெஸ்டர்ஸ் அரைவ்டு. ஓகே, கெஸ்ட்டு வந்து வந்தபோது அவங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, சமைச்சிட்டு இருந்தாங்க. ஷி வாஸ் குக்கிங் வென் த கெஸ்டர்ஸ் அரைவ்டு. while I was watching TV he was sleeping. ஓகேவா, ஸோ இதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நான் டிவி பார்த்துக்கிட்டு நான் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க தூங்கிட்டாங்க. ஸோ 2 கண்டினியூஸ் ஆக்ஷன் நடக்குது. ஓகேவா, நிதிஷ் வாஸ் கான்ஸ்டன்ட்லி கம்ப்ளைனிங் அபவுட் சம்திங் ஆர் தி அதர். ஸோ இது வந்து என்னது, கான்ஸ்டண்ட்டாக எப்போ பாரு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஓகேவா, கண்டினியூஸில் இதுவும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஹி ஹேட் அப்பீல்டு டு த மேனேஜர் ஃபார் அ வீக்ஸ் லீவ் பிஃபோர் ஐ ரீச்ட். பாஸ்ட் பர்ஃபெக்ட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 ஆக்ஷன் இருக்கும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், 2 பாஸ்ட் ஆக்ஷன் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு நடந்த பாஸ்ட் ஆக்ஷனுக்கு ஹேடு போடுவோம், செகண்ட் நடந்ததுக்கு சிம்பிள் பாஸ்ட்டு போடுவோம். புரியுதா, அதாவது ஹேட்னா என்ன, பர்ஃபெக்ட் வந்து போடுவோம். ஓகே, ஹி ஹேட் அப்பீல் டு த மேனேஜர் ஃபார் வீக்ஸ் லீவ் பிஃபோர் ஐ ரீச்டு. நான் போகிறதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணிட்டான், லீவு அப்பீல் பண்ணிட்டான். ஸோ போகிறதுக்கு முன்னாடி, ஓகே, பிஃபோர் ஐ ரீச்டு. ஸோ ஃபஸ்ட் ஆக்ஷன் இது, அவன் முதல்ல லீவ் அப்ளை பண்ணிட்டான், அதுக்கப்புறம் தான் நான் போனேன். ஸோ அதுதான் ஃபஸ்ட் ஆக்ஷன், அதனால் அங்கே நான் ஹேடு போடுறேன். பை 11 AM ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹட் லெஃப்ட் த ஸ்கூல் கேம்பஸ் ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன்ஸ். ஸோ 11 மணிக்கு என்ன பண்ணிட்டாங்க, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே என்ன பண்ணிட்டாங்க, இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் முடிஞ்சோடனே கிளம்பிட்டாங்க. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் முடிஞ்சிச்சு, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளம்பிட்டாங்க. ஓகேவா, ஸோ இஃப் ஹி ஹேட் இன்ஃபார்ம்டு ஹர் ஷி வுட் ஹவ் வெயிட்டட் ஃபார் ஹர். அவன் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணி இருந்தான் அப்படின்னா அவங்க வெயிட் பண்ணியிருப்பாங்க. ஐ விஷ் ஐ ஹேட் அக்செப்டட் த ஜாப். ஓகே, ஸோ வந்து நான் வந்து என்ன விஷ் பண்ணுறேன், இந்த ஜாபை நான் அக்செப்ட் பண்ணியிருக்கணும், பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படின்னு வருத்தப்படுறோம் இல்லையா. ஸோ அதான் பர்ஃபெக்ட். அடுத்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். மஹி அண்ட் ராகவ் ஹேட் பீன் ஆர்கியூவிங் வித் ஈச் அதர் வென் தேர் மாம் அரைவ்டு. பாஸ்ட்டு பர்ஃபெக்ட்னா எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஆக்ஷன் வந்து பாஸ்ட்டில் நடந்திருக்கும், அந்த டைமில் வந்து கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு ஆக்ஷனும் என்ன ஆகிட்ருக்கும்,
அங்கே நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ மஹி அண்ட் ராகவ் ஹேட் பின் ஆர்கியூவிங் வித் ஈச் அதர் வென் தேர் மாம் அவங்க அம்மா வந்தப்போ அவங்க 2 பேரும் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் சண்டை போட ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால தான் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் அது. ஓகேவா? அடுத்து வந்து த ஸ்டூடெண்ட்ஸ் ஹேட் பீன் ப்ராக்டிஸிங் ஃபார் த லாஸ்ட் கப்புள் ஆஃப் வீக்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கடந்த 2 வாரங்களாக ப்ராக்டிஸிங் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, பாஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது. ஓகேவா? ஓகே, அதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. பாஸ்ட்டுக்கு கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ கடகடன் இந்த வீடியோவில் முடிச்சுட்டு ஃப்யூச்சர் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஐ வென்ட் டு ஹர் பிளேஸ் ஆன் ஃபுட் எஸ்டர்டே. ஸோ எஸ்டர்டே அப்படின்னு வந்துட்டாலே என்ன பண்ணிடணும், எஸ்டர்டே லாஸ்ட் வீக் லாஸ்ட் நைட் அப்படின்னா முடிஞ்ச ஆக்ஷன் இது. ஸோ நான் நடந்தே போனேன். த சில்ட்ரன் ஆர் பிளேயிங் இன் த கிரவுண்ட் வென் த டீச்சர் அரைவ்டு. ஓகேவா? ஸோ சில்ட்ரன் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா விளையாண்டுட்டு இருந்தாங்க அந்த டீச்சர் வந்தப்ப அப்படின்னு சொல்லுது. த ரெக்வஸ்டட் ஹிம் வென் த மேனேஜர் அரைவ்டு. ஓகே, ஸோ இந்த வந்து என்ன அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ரெக்வஸ்ட் பண்ணாங்க எப்போது, மேனேஜர் வந்தப்போ. இது வந்து சீரீஸ் ஆஃப் ஆக்ஷன் கண்டினியூஸாக அடுத்தடுத்து நடக்குது. பர்ஃபெக்ட்னா வந்து ஒரு ஆக்ஷன் முடிஞ்சிருக்கும், அதுக்கு முன்னாடி ஒரு ஆக்ஷன் முடிஞ்சிருக்கும், இப்படி நடக்கும். அது வந்து பாஸ்ட்டு பர்ஃபெக்ட்னா ஒரு ஆக்ஷனோட விளைவாக இன்னொன்று வர்றது வந்து என்னது, நம்ம வந்து சிம்பிள் பாஸ்ட்டில் சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தோன்னா தே ரெக்வஸ்டட் ஹிம் இந்த மேனேஜர் அரைவ்டு. கரெக்டாக மேனேஜர் வரும்போது இவங்களும் ரெக்வஸ்ட் பண்ணிருந்தாங்க. 2 ஆக்ஷனுமே எப்படி இருக்குது, ஒரே டைம் ஒரே சீரீஸாக இருக்குது. கரெக்டாக அதுதான். அதே பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா ஒன்று ஆல்ரெடி முடிஞ்சிருக்கும், அதுக்கப்புறம் இன்னொன்று முடிஞ்சிருக்கும். இஃப் யூ ஹேட் ஒர்க்டு ஹார்ட் யூ ஹவ் ஒன் த ரிலே மேட்ச். நீ நல்லா ஒர்க் பண்ணி தான் இஃப்னு வந்துச்சுனாலே என்ன வரும்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் வரும். ஆனால் இஃப் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் மட்டும்தான் வருமா அப்படின்னா அப்படி கிடையாது, நிறையா இடத்துல வரும். ஸோ எந்த இடமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா? ஃப்யூச்சரில் கூட அந்த இஃப் வரும் அந்த மாதிரி. ஜோனா அண்ட் ஜாய் ஹேட் ஆல்ரெடி லெஃப்ட் ஃபார் ஊட்டி வென் அதர்ஸ் ரீச் த ஸ்டேஷன். முதல்ல வந்து அவங்க போயிட்டாங்க, ஜோனாவும் ஜாயும். அதுக்கப்புறம் தான் மீதி பேர் போயிருக்காங்க. வி ஆல் சாங் இன் த சாயர் லாஸ்ட் வீக்குன்னு வந்துட்டாலும் என்னது அது, சிம்பிள் பாஸ்ட். நான்சி வாஸ் ஆல்வேஸ் ஆஸ்கிங் ஃபார் ஹெல்ப். ஆல்வேஸ், இந்த ஆல்வேஸ் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டே வந்து ஒரு அனாயிங்கான கடுப்பேற்றுற மாதிரியான சென்டென்ஸை தான் இது யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது வந்து முக்கால்வாசி கண்டினியூஸாக தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இது கண்டினியூஸில் மட்டும்தான் இந்த ஆல்வேஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா அப்படியும் கிடையாது, சிம்பிள் ப்ரெசென்ட்லேயும் இது வரும். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் என்னங்கிறத பொறுத்து பார்த்து நம்ம போடணும். த ஆஃபீஸ் கோயர்ஸ் வேர் வெயிட்டிங் ஃபார் த ட்ரெயின். ஸோ ஆஃபீஸ் போகிறவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதோட வந்து 10th ஸ்டாண்டர்ட் பாஸ்ட் முடியுது. ப்ரெசென்ட் டு பாஸ்ட்டும் முடிச்சிருக்கிறோம். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம ஃப்யூச்சர் அப்புறம் எக்ஸசைஸ்லாம் பார்த்து கடகடன்னு முடிச்சிடலாம். ஹாப்பி லேர்னிங், ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.